உங்க கெரியர்ன்றது லாங் டர்ம் கிடையாது, ஒரு ஷார்ட் டர்ம் தான். இப்படி பேசுற ஒரு பையனெல்லாம் தப்பித்தவரை கூட நான் கல்யாணம் பண்ணிட கூடாதுங்க. 250 ப்ரொஃபைல் பார்த்தேன். 250 ப்ரொஃபைல்ல கூடவா நீங்க நினைக்கிற ஒரு இது கூட கிடைக்கல உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், இவ்ளோ நான் பேசுறேன்ல, இத பாக்குற நிறைய பேருக்கு நான் ரொம்ப திமிரா பேசுறேன்னு தோணலாம். இவ செவுள்ள 2 அரை விட்டு நிஜமா இவங்க இவ்ளோ கிரைட்டீரியா பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு மட்டுமான ஒரு பொண்ணா தான் கிடைக்கும் கடைசியில. பட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அந்த பொண்ணுக்கு. ஐஏஎம்ல மட்டும் தான் படிச்சவங்களுக்கு தான் இண்டிபெண்டன்ட் இருக்குமா என்ன? டூ மாடர்னா இருக்க கூடாது, ரொம்ப மாடர்னா இருக்க கூடாது. அந்த போட்டோ கொஞ்சம் ரொம்ப மாடர்னா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ரெக்ரூட்மெண்ட்க்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஒரு லைஃப்க்கு தேவையான விஷயமாவே இது இல்ல. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த சண்டைக்கெல்லாம் அப்புறம் போலாம். எந்த வயசுல அல்லது எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு? எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். என்னென்ன காரணங்களுக்காக ஒரு ப்ரொஃபைல், அதாவது ஒரு வரனை, ஒரு பொண்ணை நீங்க தட்டி கழிப்பீங்க? அவ்வளவுதான், வேணான்னு சொல்றேன். இதெல்லாம் இருந்தா நான் வேணான்றேன். ரொம்ப கிராமமா இருக்கு, வேணாம். என்ன விட அதிகமா படிச்ச பொண்ணு எனக்கு வேணாம். அவங்க அப்பாவோட ஃபேமிலி வெயிட்டா இருக்கணும், பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். அப்பா அதாவது மாமனார் வீடு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. சின்ன ஊரா இருந்தா வேண்டாம். சின்ன ஊர்னா டவுன் அந்த மாதிரி இருந்தா, ரொம்ப கிராமமோ இல்ல டவுனோ இருந்தா வேண்டாம். இன்னும் ஒண்ணு கண்டிப்பா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து, நான் பேசி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா நல்லதுன்னு நான் நினைப்பேன். அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். இது நல்லா இருக்கே. ஷூரா கண்டிப்பா ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இல்ல இது கொஞ்சம் இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல கொஞ்சம் அடிக்கடி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஓய், அதுதான் இப்ப ஃபேஷன். எனக்கு வந்து நான் பார்த்த பசங்க வரைக்கும் நான் பழகினவங்கல ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுத்திருக்கு. சப்ப ஃபிகர் அது. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சு ஆடாதீங்கடா. ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் இப்படி இருந்தா ஓகேன்னு நினைக்கிறாங்க, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி இருந்தா ஓகே இல்லன்னு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா நீ என்ன பேசுற மாதிரியா இருக்கு, வேணாம். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து அந்த பிரேக்கப்ங்கிற அந்த மெச்சூரிட்டி ஃபேஸ கடந்தவரா இருந்தா கொஞ்சம் பெட்டரா என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? எதெல்லாம் இருந்தா அல்லது எதெல்லாம் இல்லைனா you will reject. டாப் 20 MBA காலேஜஸ்ல இருந்து வந்திருந்திருக்கும். ஓகே, டாப் 20 MBA காலேஜஸ்ல இருந்து வந்திருக்கணும். மச்சான் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கறாங்க? அது வந்து கண்மூடித்தனமாக வந்து படிப்பு கெரியர் அப்படின்றதுன்னு இல்ல, அதுக்கு பின்னால எனக்கு ஒரு ரீசனிங் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஏன்னா நான் ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு சிட்டில காலேஜ் படிச்சுட்டு அண்ட் MBA படிக்கும்போது எனக்கு லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் வந்து ஓஹோ இப்படிதான் இருக்கு போல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அப்படியா? அப்படிதான். இப்ப வரக்கூடிய ஒருத்தங்க அதே லெவல் ஆஃப் ஒரு மைண்ட் செட் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜஸ்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பா இருக்கும். அதனால எனக்கு அதோட ஒரு பர்சனல் சாய்ஸ். ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. இன்னொன்னு வந்து இப்போ தமிழ் வந்து அவ்வளவா இல்ல, பட் எனக்கு பர்சனலி ஆணித்தனமா நான் சொல்றேன், தமிழ் எழுத பேச தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்கணும். தமிழ் நல்லா எழுத பேச தெரிஞ்ச ஆளா இருக்கணும். அந்த டாப் 20 IIM ல இருந்தோ ஜிப்மர்ல இருந்தோ அப்படிதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நான் மிலிட்டரி கார்டு ஆள் எடுக்கறாங்க. ஒரு லைஃப்க்கு தேவையான விஷயமாவே இது இல்ல. ரெக்ரூட்மெண்ட்க்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு சார். குறிப்பாக இந்த காதல் கசமுசா லொட்டு லொசுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இவர் மாதிரியே எல்லாரும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஐஏஎம்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும். நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? அது பின்னாடி இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸும் ஒளிஞ்சிருக்கு. அதுல படிக்கிற பொண்ணு படிச்ச பொண்ணு அப்படின்னா அது ஒரு பிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். கரெக்டா கட்டுட்டா. அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல சம்பாதிக்கிற பொண்ணா இருக்கும். அது உள்ள என்னன்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஸ்டேட்டஸ் அப்படின்றதுன்னு கிடையாது. நான் அந்த பொண்ணை வந்து ஒரு இண்டிபெண்டன்டான பொண்ணா இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவுதான் சொல்லுங்க. that doesn't mean அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சம்பாதிச்சா ரெண்டு பேரும் கூட்டி கழிச்சு பார்த்து 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா சார் சொன்ன மாதிரி மூவி டிக்கெட்ஸ்ல இருந்து எங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்காக வேண்டி நான் பார்க்கல. மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். பட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அந்த பொண்ணுக்கு, அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதை நான் ஸ்டேட்டஸாக பார்க்கல. ஐஏஎம்ல மட்டும் தான் படிச்சவங்களுக்கு தான் இண்டிபெண்டன்ட் இருக்குமா என்ன? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. நான் இப்ப ஃபேட்டா இருக்கேன்றனால ஒரு ஃபேட்டா இருக்கவங்கள கண்டிப்பா நான் வந்து பாப்பேன். ஏன்னா வந்து ஒல்லியா இருக்கவங்கள பார்த்தா நாளைக்கு சொல்லுவாங்க இந்த பொண்ணு குண்டா இருக்கு. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இல்லனா வந்து நான் என்னோட ஹைட் கம்மியா பார்க்க முடியாது. சோ அப்பியரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனக்கு நல்லா வரதும் வேண்டாம். பட் ஆக்சுவலி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த அப்பியரன்ஸ்ல அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் சம் டைம் திருப்பி அவங்களோட ஹாபி வந்து கொஞ்சம் ஃபேட் ஆறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? However the future is fine. ஹஸ்பண்ட் இல்ல ரப்பர் பேண்ட் மாதிரி சார், டைட்டா இருந்தா அத்தரிஞ்சிடணும். பட் நம்ம எடுக்கிறோம், we'll have a self satisfaction that எனக்கு இவர் பிடிச்சிருக்காங்க, இந்த அப்பியரன்ஸ்ல எனக்கு ஓகேன்னு தோன்றது அப்படினு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? இல்லம்மா, இங்க நான் நேரா வந்துறேன். நீங்க ஒரு 300 ப்ரொஃபைல் பாத்தேங்கறீங்க. இந்த 300 ப்ரொஃபைல்ல நீங்க கழிச்சு 290 தள்ளி இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. அதுல பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா 50% தள்ளப்பட்டதுக்கு பின்னால அழகுதான் இருக்குங்கிறாங்க. முட்டா பையல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையல சார். அவ்வளவுதான்.
ட்ரூ சார். ட்ரூ தானே? ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு கேக்குறாரு. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கேக்குறாரு? இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. அழகா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒரு சண்டை நடக்கும்போது நான் குத்தி காமிச்சிருவேன். பிடிக்காத ஒரு விஷயத்தோட லைஃபை கேரி அவுட் பண்ணவே முடியாது. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அழகு இல்ல நீ சோ ஒன்னு நான் கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொன்னா லைஃப் டிபிக்கலா சேஞ்ச் ஆயிடும். அத்தானாவது போத்தான் அது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டேபிள்ன்ற ஒரு வேர்டு இங்க கிடையாது. எனிவேஸ் கோனா பி சேஞ்ச். ஸ்டேபிளா இருக்க போறதே கிடையாது. ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்ட் குறுக்கா மாறலன்னு பெரிய அதிசயம். உங்களுக்கும் தெரியும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. பட் ஆஃப்டர் தட் இந்த காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரியல. முன்னாடி நீங்க பாக்குறது உங்களுக்கு யூ ஹேவ் சம் செக் லிஸ்ட். பாடி பூரா செக்அப் பண்ணோம். முக அம்சம் ஓகே. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நீங்க பாக்குறீங்க ஓகே. கண் அம்சம் ஓகே. மூக்கு அம்சம் ஓகே. பட் எனிவேஸ் அது வந்து நிலையானது கிடையாது இல்ல. எப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஆக போறதுதான். சோ அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. எதெல்லாம் இல்லைன்னா நோ, எதெல்லாம் இருந்தாலும் நோ. செல்ஃப் எம்ப்ளாயரா இருந்தா நோ. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. செல்ஃப் எம்ப்ளாய்ட் நோ. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிலிங்குவலா இல்லனா நோ. மல்டிலிங்குவலா நிறைய மொழிகள் தெரியல. தெரிஞ்சிருக்கணும். எத்தனை மொழிகள் தெரிஞ்சிருக்கணும்? ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் இஸ் பேசிக். From that they can develop any other language. இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பிக்கல. இந்த ஊர்ல தான் வேணும், இந்த இதுல தான். உலகத்துல நீ எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். நான் எனக்கு இது லாங்குவேஜ் பேரியர் அப்படி இல்ல. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண எனக்கு ஒரு லாங்குவேஜ் இருந்தா போதும். அது சைகை மூலமா சொன்னா கூட போதும். அவனுக்கு புரிஞ்சா போதும். லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும். அதான் என் பாலிசி. அப்படிதான் நான் நினைப்பேனே தவிர அவனுக்கு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை. என்னோட உலகத்தை நான் சுருக்கிக்க விரும்பல. இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்காங்க? ரோட்ல பார்க்கவே முடியாது இல்லையே. இப்போ வந்து அப்பா வீட்டு சைடு போனோம் வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரா தமிழ் தெரியணும். அவங்க யாருக்குமே தெலுங்கு தெரியாது. அம்மா வீட்டு சைடுல தெலுங்கு தான் தெரியும், தமிழ் தெரியாது. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு. See, language is not barrier for marriage. இதுவே என் கட்டளை. எனக்கு வந்து இதுதான் என்னோட வட்டம். உங்களுக்கும் இந்த அளவு தான் வட்டம் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றீங்க. அவங்களோட வட்டம் பெருசா இருக்கு. Can you catch my point? Tell me. That's it. But you are saying this is my circle. That's it. This is my circle. நீங்களும் இப்படி தான் இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வரக்கூடாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. அப்படி இல்லங்க, லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான், கரண்ட் சொசைட்டி, கரண்ட் வேர்ல்ட்ல லாங்குவேஜஸ் கத்துக்கிறது நல்ல விஷயம். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. I love languages. ஏங்க, So I want that. It is not with the circle. அதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. என் லைஃப் பார்ட்னர் கிட்ட எனக்கு நான் அதை எதிர்பார்க்கிறேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல மேடம். அது நம்ம கத்துக்கலாம். உங்களை லவ் பண்ணாவே அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்துரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிர கூடாது. சரி அடுத்து சொல்லுங்க. போதும். அந்த லவ் இஸ் இனஃப். அதே மாதிரி அதுதான். இதே மாதிரி வேற ஒன்னு சொல்லட்டுமா? அம்மாடி. இங்க தான் வேணும், இந்த ஊருக்குள்ள தான் வேணும்னு ஒரு குளத்துக்குள்ளேயோ ஒரு கிணத்துக்குள்ளேயோ எனக்கு வேணாம். இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். தட்ஸ் இட். ஐயோ கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. சார் ஒரு ஆர்கனைசேஷன்ல சீனியர் பொசிஷன்ல இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சார். ஆர்கனைசேஷன்ல சீனியர் பொசிஷன்ல இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? டூ மாடர்னா இருக்க கூடாது. ரொம்ப மாடர்னா இருக்க கூடாது. அந்த போட்டோ கொஞ்சம் ரொம்ப மாடர்னா இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஏய் நீங்க எங்கடா வரீங்க? உங்களதான் சலதான வைக்க. அப்புறம் நான் பேசிக்கலி ஒரு கதக் டான்சர் சார். சோ எனக்கு வரப்போற அவர் வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து மாஸ்டர் பண்ணிருக்கணும்னு நான் நினைப்பேன். ஐயோ சாமி, பைத்தியக்காரங்களாடா நீங்க. either a musician or instrumentalist. இன்னொன்னு மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. மார்க்கெட்டிங் லைன்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. எஸ். இவளுக்கெல்லாம் இவ செவுல்ல 2 அறை விட்டு இந்த திமிர அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். பொண்ணு ஏன் ஊரா இருந்தா ரிஜெக்ட் பண்றோம் சார். பொண்ணு உங்க ஊரா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. எந்த ஊர் நீங்க? வெள்ளூர். ஏன் உள்ளூரா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க? சொன்னா திட்டுவீங்கனே. சொல்லாட்டி திட்டுவ. சொல்லிரு ராஜா. எங்க சொந்தக்காரங்க யாருமே சவுத் சைடு இல்ல சார். அந்த சைடு என்ன மதுரை, திருச்சி அந்த மாதிரி ஊர்ல போய் பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசை. புதுசா இருக்கு. சரி. இப்போ வந்து மாமியார் வீடு அங்க இருந்துச்சுன்னா போலாம். அப்படியே ஒரு திருச்சிக்கு தானே தம்பி போனோம். வாங்க ஷூட்டிங் முடிச்சு நம்ம போவோம். வாங்க தம்பி உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவோம். இல்ல உள்ளூரா இருந்தா வேணாம். அதாவது இதுக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணுமா நினைக்கிறீங்களோ? அப்படியே இருக்கலாம். ஓகே, வெளியூர்ல தான் இருக்கணும் பொண்ணு. நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாடு பொண்ணு தேவையில்லை. அப்புறம் பிசினஸ் செய்றவங்களா இருந்தா வேணாம். பிசினஸ் வேண்டாம். நேட்டிவா தான் இருக்கணும். சொந்த ஊரா தான் இருக்கணும். நாங்க எங்க கூப்பிட்டாலும் வரணும். அங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும். அப்பியரன்ஸ்ல பால்ட் ஹெட்டா இருந்தா வேணாம். இது என்னோட இதெல்லாம் நான் நான் தப்பு சொல்லல. வழுக்க தலையா இருக்க கூடாது. சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. ஹை ஃபை ஃபேரா இருக்குது அந்த மாதிரி இருந்தா எனக்கு வேண்டாம். அண்ட் தென் பிசினஸ் பண்றவங்க மோஸ்ட்லி காமன் ஜாப்ஸ் அந்த மாதிரி இருந்தா எனக்கு ஓகே. கவர்மெண்ட் உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்குது. ஒரே ஒரு பேசிக் இது திங் நான் ஜெலஸ்ன்னு கூட நான் சொல்லிப்பேன். நிஜமா இவங்க இவ்ளோ கிரைட்டீரியா பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு மட்டுமான ஒரு பொண்ணா தான் கிடைக்கும் கடைசியில. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. எதுவுமே எதிர்பார்க்காத நாங்க எங்களுக்கு தான் பெஸ்டா ஒண்ணு அமையும். அது என்னைக்குமே நடக்கிறது தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும்
இவங்க சூசிங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி இவங்க சொல்றதுல எது உங்களுக்கு பிடிக்கல? ப்ரொஃபஷன் ட்ரை பண்ண கூட சார். சேம் ப்ரொஃபஷன் தான் வேணும் எனக்கு. ஐடில ஒர்க் பண்றேன், ஐடி தான் வேணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி கௌரவமா வாழ முடியுங்க. என்னோட ப்ரொஃபஷனுக்கான சங்கடங்கள் என்ன? ஒரு பொண்ணா நான் ஒருவேளை நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க வேண்டியது வரலாம். சுத்தமா நைட் ஷிஃப்ட் பத்தின புரிதல் இல்லாத ஒரு மனுஷன் இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப. அப்படி நீ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அந்த நைட் ஷிஃப்ட் பார்த்து தான் என்ன ஆக போகுது நாளைக்கு என்ன வந்து ஒரு கேள்வி கேட்டார்னா அது எனக்கு சங்கடம். உங்க கெரியர்ன்றது லாங் டர்ம் கிடையாது, ஒரு ஷார்ட் டர்ம். பொம்பளைங்கன்னா புள்ளைய பெத்தமா புடவை துவச்சமா சமைச்சமா இருக்கணும். பா இந்த வார்த்தை நான் சொல்லிடுறேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட் டர்ம் சொன்னதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கூறி பாரும் 1 இயர்ல மெட்டர்னிட்டி வருது, மெட்டர்னிட்டி லீவ் வருது, அதுக்கு அப்புறம் கேரி பண்ணாம போயிடுது. அதனால உங்க கெரியர் நீங்க வந்து சொல்லக்கூடாது. இல்ல கெரியர் எனக்கு ஒரு திங் நீங்க சொல்லக்கூடாது. That's my decision boss. அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. It is my private matter. அதுதான் மேம் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். இப்படி பேசுற ஒரு பையனெல்லாம் தப்பித்தவரை கூட நான் கல்யாணம் பண்ணிர கூடாதுங்க. இங்க பார் ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. உனக்கு மெட்டர்னிட்டி பிரேக் வந்துரும், நீ வேலைக்கு போக சொல்றத நீ கிளியரா புரிஞ்சுக்கல. அந்த பையனை கல்யாணம் சொல்றத நீ கிளியரா புரிஞ்சுக்கல. நான் என்ன சொல்றேன்னா பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. உங்களுக்கு நீங்க கெரியர் பண்ண கூடாது நான் சொல்ல வரல. உங்களால கெரியரை வந்து கேரி பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நீங்க கெரியர் பத்தி யோசிக்கணும் நான் சொல்ல வரேன். அது வந்து என்னோட டெசிஷன். எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காம. அதுக்கு டைம் இருக்குது. என் மெட்டர்னிட்டி அப்ப என் உடம்பு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அதெல்லாம் சொல்றேன். இருங்க. இல்ல மேடம், நான் சொல்றது நீங்க கிளியரா வாங்கிக்கங்க, அதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நீங்க வந்து வேலைக்கு போக கூடாதுனோ இல்ல வந்து பெண்கள் வேலை செய்ய கூடாதுன்னு நான் சொல்லல. என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட உடலும் சரி அதுக்கேத்த மாதிரி ஒத்துழைக்காம கெரியர் உங்களால கேரி பண்ண முடியாம போயிடுச்சுனா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். நீங்க அத ஒரு திங்கா எடுத்து நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெண்ணா எனக்கு இது லாங் டர்ம் இல்லன்னு நீங்க நினைக்கிறது கூட நான் ஓகே, ஐ டேக் இட். அண்ணே நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கண்ணே. லாங் டர்ம் சொன்னது உங்களால பண்ண முடியாது, எபிலிட்டி இல்ல நான் சொல்ல வரல. இல்ல நீங்க சொல்றத நான் புரிஞ்சிக்கிறேன். நீங்க அது என்னோட ஷார்ட் டர்ம் விஷயம் சொல்றீங்க. ஒரு பையனுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது லைஃப் லாங் லாங் டர்ம் தான். எங்க கெரியர் லாங் டர்ம் தான். நாங்களா விட்ட வரைக்கும் லாங் டர்ம் தான். ஒரு பிசினஸ் பண்ண போறேன். இப்ப நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி கம்பெனில 10 வருஷம் வர்க் பண்றேனா. ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. நான் இன்கம் நான் எடுத்துட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அது நானா விடுறது தான். நானா வந்து நான் வந்து மெட்டர்னிட்டில ஐடில இருக்கீங்களா? நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதிலே தவிர இங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பேசிட்டு கூடாது. நான் காமனா பெரும்பான்மையை மட்டும் சொல்றேன். டிசைன்ல இருக்கேன் நான். சரி, உங்க கூட வேலை செய்யற பெண்கள்ல லாங் டர்மா எவ்வளவு பேர் மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் என்ன தெரியும்? நானா வேலைக்கா புடிச்சேன். கரியர் ஒரு முக்கியமான விஷயமா எடுக்கறவங்க எவ்வளவு பேர்? குறிப்பிட்ட ஆளுங்க பேசாதீங்க. நான் வந்து இப்ப நான் உங்களை சொல்ல இப்ப நீங்க என்ன பேசிட்டு நான் உங்களை சொல்லல. மேடம் நான் பெரும்பான்மையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. பெரும்பான்மை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆண்ன்றவன் அவன கெரியர் வந்து அவனா விட்ற வரைக்கும் சரி. இந்த வேலைய எனக்கு வேற வேலைய விட்டுறவா சொல்ல. அப்புறம் நம்ம குடும்ப தெருவுல நிக்கிறேக்கா. இப்போ நாளைக்கு நீங்க வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனாலயோ இல்ல உங்க உடல்னாலயோ மெட்டர்னிட்டினாலயோ நீங்க கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சுனா நீங்க எதுக்கு அந்த ஷார்ட் டர்ம் வந்து நீ திங்க் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி அது ஷார்ட் டர்மா லாங் டர்மா அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி டெசிஷன். கரெக்ட்டா? நான் ஒரு 2 வருஷம் வேலை பண்ண போறேனா? அது தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு 2 வருஷமா வேலை பண்ணுவேனா? சொல்ல முடியாது மேடம். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நான் 2 வருஷம் புள்ள பெத்துக்கல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. என் பிரெஃபரன்ஸா விட்டுறீங்களா? சரி, அந்த 2 வருஷத்துக்குள்ள நீ காலையில ஆபீஸ்க்கு இத்தனை மணிக்கு ஏன் போற அப்படின்னு ஒரு क्वेश्चनோ உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. நான் வந்து இப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதை விட அது பெஞ்ச்மார்க் அப்படின்றதுனால நான் ஒரு செட் இதுதான் என்னோட கிரைட்டீரியா எக்ஸ்பெக்டேஷன் நான் எழுதியே வச்சிருக்கேன். இதே மாதிரி கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இந்தியால இருக்கிற பையன் தான் வேணும் எனக்கு, ஃபாரின் நான் போக மாட்டேன்றதுல ஷுவரா இருக்கேன். அந்த விஷயம் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். அந்த அளவுக்கு பேசிக் கண்டிப்பா என்ன அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கறதாவது இருக்கு. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ங்கனா. என்ன விட ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 2 years to 3 years டிஃபரன்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்க கூடாது. என் பர்சனாலிட்டி கேட்டா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரியான broad conditions நான் வச்சிருக்கேன். இதுக்குள்ள ஓரளவுக்கு செட் ஆயிருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டிஷன். உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனவ. ஆப்ஷன்ஸ் நிறைய பாக்குறோம் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து இன்கிரிமெண்டலா இதை ஏத்திக்கிட்டே போவோம். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? நீங்க எத்தனை ப்ரொஃபைல் பாத்திருப்பீங்க? 250 ப்ரொஃபைல் பாத்திருக்கேன். 250 ப்ரொஃபைல்ல கூடவா நீங்க நினைக்கிற ஒரு இது கூட கிடைக்கல உங்களுக்கு? மாட்னாடா மானஸ்த. கிடைச்சது. இல்ல நான் இல்லனே சொல்லலையே. அதுல இருந்து தான் அந்த ஷார்ட் லிஸ்டிங்ங்கற இதுக்கு நாங்க வந்தோம். ரொம்ப திட்டவும் முடியல. இன்கிரிமெண்டலா போக மாட்டேன் அப்படினீங்க. 250ல ஒரு சம் ஃபில்டர் சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஃபில்டர்ல நீங்க பெஸ்ட் தேடும்போது அடுத்து இன்கிரிமெண்டல் தான போறீங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட்டான கேள்வி. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் பேசி பார்த்து தாங்க டிசைட் பண்ணுவேன்னு சொல்றேன். அததான் நான் சொல்றேன். உனக்கு செகண்ட் ஹேண்ட் தான் அமையும். சீட்டு சொல்லுது.
அடுத்து பேசி பாக்குறதுனா அடுத்து ஆட்டிடியூட் கொண்டு வந்துடுறீங்க, அடுத்து அவங்களோட கேரக்டர் கொண்டு வந்துடுறீங்க. சோ உங்களோட பேசிக் கிரைட்டீரியா முடிஞ்ச உடனே அடுத்த லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடுறீங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேசிக்கலி இத பண்ணலனா எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. வெச ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. ஒரு பொண்ணுக்கு இப்ப நான் சொல்றேன், இவ்ளோ நான் பேசுறேன்ல, இத பாக்குற நிறைய பேருக்கு நான் ரொம்ப திமிரா பேசுறேன்னு தோணலாம். எனக்கு ஏதாவது வச்சு வாயில தூக்கி போடுங்க. இல்ல ஒரு சிலருக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்குன்னு தோணலாம். உண்மை. இப்படி எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணனா எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுங்கிற பயம் எனக்கு இருக்கு. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்க்கறது வராது. அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் பேசி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப் டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. ஓகே, ஏன் அதிக பையன் பொண்ணு பார்க்க கூடாது? பார்க்க நம்மளுக்கு வந்துட்டு தோணாது சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ பார்க்கறோம்னு வெச்சுக்கோங்களேன், அந்த போட்டோ பார்க்கும்போது இவர் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். இவன் கலர் போட்டாலேயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோ. ரெண்டாவது போட்டோ பார்க்கும்போது இல்ல இவர் கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். போ இவர் நல்லா படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நம்மளால ஒரு முடிவே எடுக்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக நமக்கு கல்யாணம் எல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் வந்துரும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதனால 2-3 பாக்குறோமா, அந்த 3ல வந்துட்டு எது பெஸ்டா இருக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வரலான்னு பாப்போம். இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் வேர்ல்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பொண்ணு வந்தாலும் நான் கட்டிப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வீட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பாக்குற பொண்ணை வந்து வேணான்னு சொல்லிட்டேன்னா திருப்பி எந்த பொண்ணு வந்தாலும் தட்டி கடிச்சிட்டே தான் போவோம் அப்படின்னு சொல்லி. இது என்னடா புது பொருளியா இருக்கு, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. சோ எந்த பொண்ணா இருந்தாலும் நான் ஓப்பனா எடுத்து கல்யாணம் பண்ணிடுவேன். வெரி குட் பிரில்லியன்ட். பார்த்தோன்னே பிடிச்சிருந்தா ஓகே தான். நான் ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்ன்றதுனால வர்றவங்ககிட்ட எப்பனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். வர்ற பொண்ணுட்ட கொண்டாட்டிங்கலாம் நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இப்போ நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிற பொண்ணு பாக்குறேன் அப்படின்னா நான் 50,000 சம்பாதிக்கிறேன். நான் ஒரு மாடர்னைஸ்டான பொண்ணா பாக்குறேன் அப்படின்னா நான் ஒரு மாடர்னைஸ்டா இருக்கணும். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. சோ வர்ற பொண்ணு ஓகே எனக்கு, நான் எப்படினாலும் மேனேஜ் பண்ணி அவளோட லவ் பண்ணி வாழ்ந்துருவேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. விட்டு கொடுக்குறவையா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.